கண்மணி அன்புடன். அடடடடா! பேரு வச்சாலும் வச்சாங்கங்க. எப்பவுமே கண்மணி அன்புடன் தாங்க. சூப்பரான சீன்கள அப்படியே அள்ளிக்கிட்டு போக வைக்கிறாங்க. உண்மையிலே வெண்ணிலா இருக்கிறது நல்லாத்தாங்க இருக்கு. ஆமாங்க. அவங்க மட்டும் இங்க இல்லைன்னா, இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் எப்படி வரப்போகுது? கூடல், ஊடல் எப்படிங்க வரும்? நல்லாத்தான் இருக்கு. எதிரி இருந்தா தான் வாழ்க்கை ரசிக்கும், ருசிக்கும்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மாரி தான் இப்ப போட்டிக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, நல்ல பார்த்திருப்பீங்க இன்னைக்கு. இவுங்க கண்ண கட்டிட்டு சமைக்க வச்சிருப்பாங்க. அது கேள்விப்பட்டுருக்கோம். ஆனா, இங்க கண்மணிய அடுத்த ரூம்ல வச்சுட்டு இவங்க தயார் பண்றாங்க. சாப்பாடு, டிஷ் ஆரம்பம் ஆகுது. எல்லாரும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு செம்ம சந்தோஷம். எப்படி இருந்தாலும் அவ 10 இது சொல்ல முடியாது. அது சரி, மத்தவங்க 10க்கு குறைஞ்சு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஆனா, அவங்கலாம் ஆள் வச்சிருக்காங்க இல்லையா? அவங்க பூராத்தையும் என்ன எல்லாத்தையுமே காப்பி அடிச்சு வச்சிருக்குங்க. அதனால அவங்க தைரியமா இருக்காங்க. இவங்கனால சொல்ல முடியாதுன்ட்டு, இப்ப அன்பு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த பொண்ணு தென்மொழியா, அதுவும் அன்பும் நல்லா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன உதவிகள் எடுத்து குடுத்துட்டுருக்கு. அந்த பக்கத்து பாவம் கொண்டோய் ரூம்ல அடைச்சு வச்சுடுறாங்க. கண்ண கட்டி வைக்கிறேங்கிற பேர் வழியில உட்காந்து அது ரூமுக்குள்ள இருட்டுக்குள்ள இருந்தாலே அப்படித்தான். இருட்டுன்னு சொல்ல முடியாது. கரண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க தான். கரண்ட்ன்னு சொன்னோனே ஞாபகம் வருதுங்க. ஆமாங்க. போன வாட்டி 600 சில்ற 647 யூனிட் எரிச்சிருந்தேன். பார்த்தா ரூ. 3207 வந்திருந்துச்சு. அது ஏன் அப்டின்னா, கரண்ட் இவ்வளவு வந்துச்சுன்னா, சிலிண்டர் கிடைக்கல. அதனால கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணோம். இப்ப இன்னும் கொஞ்சம் 200 யூனிட் அதிகமாயிருச்சுட்டோம். ரூ. 2300 வந்துருச்சுங்க அதிகம். வெறும் 200 யூனிட்டுக்கு ரூ. 2280. என்ன ஆச்சு? ஏன் இப்படி கரண்ட் ஏறுது? எல்லாருமே எங்க ஃப்ளாட்ல இருக்க அம்புட்டு பேரும் கரண்ட் அதிகம்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. யூனிட்ட ஏத்திட்டாங்கன்னு. எல்லாரும் வயிறு எரியுதுங்க. உண்மையிலே நாங்கலாம் அவ்ளோ ஒரு வெறித்தனமா இருந்தோம். நல்லபடியா ஆட்சி ஆளுவாங்க அப்படின்னுட்டு. இப்ப என்னன்னா, ஒண்ணுமே பண்ண முடியல. 5000 சில்லற எப்படி கட்டுறது? சிலிண்டரும் கிடைக்கல. இப்ப அதுவும் 2000க்கு கேட்டதாலும் கிடைக்கலைங்கிறாங்க. இப்ப கரண்டும் கட்ட முடியாம கரண்ட் யூனிட் 5000 எல்லாரும் தவிக்கிறாங்க. சும்மா ஒரு 250 யூனிட் வச்சவங்க கூட எல்லா காசும் கூட 510 யூனிட் ஏறி இருக்கு. மாடியில இருக்கவங்களுக்கு 510 யூனிட் எரிச்சவங்களுக்கு கூட ரூ. 2000 3000 எல்லாமே காசு இப்படி ஏறி இருக்குங்க. யாரும் உங்க எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கா? இல்ல எங்க ஃப்ளாட்ல இங்க அக்கம் பக்கம் தான் அப்படியாங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படிங்க ஒரு வாடகை அளவுக்கு வருதுங்க. ஒண்ணுமே புரியலையே! சரி வாங்க கதைக்குள்ள போவோம். என்ன பண்ணாலும் சொல்லுவாங்க இல்லையா? "ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, நம்ம உழைச்சா தான்டா சோறுன்னு" அன்னைக்கே நம்ம சிஎம் பாடியிருக்காரு. அது கரெக்ட்டா தான் போச்சுன்னு தோணுது. நான் யாருக்கு சொல்றதுன்னே புரியல. ஃபேவரா இருக்கவன்னு ஃபேவரா பேசுறதா, நமக்கு ஃபேவரா நடந்துக்கலையேன்னு திட்டுறதா, ஒண்ணுமே புரியலங்க. இப்ப சமைச்செல்லாம் முடிச்சிடுறாங்க. வெண்ணிலா ரொம்ப இருமாப்போட என்னமோ இந்த கோட்டைக்கே ராணி மாரி மேல உட்காந்துட்டு எகத்தாளமா பாக்குதுங்க. இப்ப செஞ்சு முடிச்சோனே ஒவ்வொருத்தவங்களா சொல்ல சொல்றாங்க. அவங்கவங்க அவங்களுக்கு திறமைக்கு முடிஞ்ச அளவுக்கு இத்தன பொருள்கள் கலந்திருக்காங்க, சேர்த்திருக்காங்க, ஃப்ளேவரு அது இதுன்னு சொல்றாங்க. இதுதான் சமைச்சது, வச்சதுன்னு சொல்லிட்டு, அதே மாரி கண்மணி கிட்டயும் எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்ட்டு அப்படியே சுவை அப்படியே நாக்குல இழுக்குது. கண்மணி, அன்பு அன்பு, அவங்க அம்மா, அவங்க கார்த்தி எல்லாருமே அதிர்ச்சியில இருக்காங்க. ஆனா சிவகாமிக்கு ஒரே நம்பிக்கையா சந்தோஷமா சிரிக்குது. பிக் மம்மி என்ன சந்தோஷமா இருக்கீங்க? டேய் சும்மா இருடா. என் மருமவ என் மயன புரிஞ்சு கரைச்சு குடிச்சு வச்சிருக்காடா. கண்டிப்பா சொல்லுவா. அன்பும் பாத்தீங்கன்னா முகத்துல பதட்டமே இல்ல. தேன்மொழி பாக்குது. ஏன் சார் உங்களுக்கு பதட்டமே இல்லையா சார்? நான் ஏன் பதட்டப்படணும்? என் பொண்டாட்டி கரெக்ட்டா சொல்லுவா. அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படிங்கிறாரு. என்னடா இது? அப்படிங்கிற மாரி பாக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஆஹா! நம்ம ஆளு இதுதான் செஞ்சிருக்காரா? ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனா முகத்த காட்டிக்க கூடாதுன்ட்டு, ஆ அப்படியே ஒரு மாதிரியா புரியாத மாதிரி காமிக்க முக பாவனைய வெண்ணிலா பார்த்துட்டு, கொஞ்சம் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? உடனே வெண்ணிலா, என்ன சிரிக்கிறா?" அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க சிரிக்கிறது இவங்க மனக்கண்ணுக்கு தெரியுது கண்மணிக்கு, வெண்ணிலா சிரிக்கிறது. அதனால அப்படியே சுரிக்குது. சிரிக்கிறதையும், சுரிக்கிறதையும் நம்ம அன்பும் பார்க்குறாரு. வெண்ணிலா பார்க்கிறதையும் பார்க்குறாரு. ஆஹா! நம்ம ஆளு பெரிய லெவல் தான். வேற ஆளு தான். வேற லெவல் தான்ப்பா. எப்படி கண்டுபிடிக்கிறா? கண்ண கட்டிக்கிட்டே அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறம் "சொல்லுங்கம்மா, என்னென்ன கலந்துருக்காங்கன்னு சொல்றீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உப்புலேருந்து 32 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தாங்க. எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த பொருள் அதுக்கு எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13, 14 பொருள் கலந்திருப்பாங்களா? அம்புட்டையுமே சொல்லிர்றாங்க. எல்லாத்தையுமே சொல்லிர்றாங்க. ஒண்ணு கூட விடலங்க. உப்புலேருந்து 30 அதான் சொல்றேனே, எல்லாத்தையும் சொல்லி முடிக்க ஆச்சரியப்பட்டு போறாங்க. சொல்லி முடிச்ச கூட, "வாவ்! சூப்பர்! வேற லெவல்" அப்படின்னு கிளாப் பண்றாங்க. இதுவரைக்கும் நான் எத்தனையோ போட்டி வச்சு நடத்தியிருக்கேங்க. இந்த மாரி சொன்னத நான் பார்த்ததே இல்லங்க. என்ன கலர் மொதற்கொண்டு என்ன அப்படியே அம்புட்டையும் சொல்லிர்றாங்க. அந்த பேரையும் சொல்லிர்றாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கண்ண அவுத்துட்டு பார்க்குறாங்களா,
சந்தோஷம் தாங்கலங்க. அன்பு ஓடி வந்து அப்படியே கண்மணிய இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறாரு. அந்த பொண்ணு பவித்ராவா? அது யாருங்க? அபர்ணாவா? வீடியோ எடுத்துட்டு இருக்கு இல்லையா? அத பார்த்தோன்னே அப்படியே நெஞ்ச புடிச்சுக்குதுங்க. பாடுவாங்கல்ல விவேக் சார் ஒரு படத்துல, "சட்டை கிழிஞ்சு இருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சு செஞ்சிருச்சேன்னு" அப்படியே பாக்குது. பக்கத்துல இருந்துட்டு, "என்னம்மா உன் ஆளு புட்டுக்குச்சு போல இருக்கு." கண்மணிய போய் கட்டிப்பிடிக்கிறாரு. அத விட ஜீவாவுக்கும் அதே மாரி தான், அப்படின்ட்டு, "என்ன 2 பேரும் கட்டி பிடிக்கிறாய்ங்க. சரி கரெக்ட்டா சொல்லிட்டான்னு கட்டிப்பிடிப்பான் போல இருக்கு." அப்படின்னு அவரு சமாதானம் ஆயிக்கிறாரு. ஆனா அன்பு கட்டிப்பிடிக்கிற கட்டுப்புடியில அது வேற அர்த்தங்க. 2 பேரும் இறுக்கிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "கண்மணி, கண்மணி நீ எப்படி புரிஞ்சு வச்சிருக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "நீங்க தாங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன கண்மணி? எனக்கா நீங்க இதெல்லாம் சமைச்சு குடுத்தது தானே. கண்டிப்பா நான் சொல்லுவேன்னு தெரிஞ்சானே இத நீங்க சமைச்சிருக்கீங்க." "ஆமா கண்மணி" அப்படிங்கிறாங்க. "இருந்தாலும் ஒண்ணு விடாம அப்படியே தெளிவா சொல்ட்டியே! அவங்க இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போட சொன்னாங்க தெரியுமா இந்த பொருளு?" அப்படிங்கிறாங்க. "நீ கடைசியா சொன்ன பாத்தியா? அது" அப்படிங்கிறாரு. "எனக்கு தோணுச்சுங்க. அந்த பொருள் எனக்கு தெரியாதா என்ன? அத நீங்க கலந்திருப்பீங்க அப்படின்னு தான் நானும் அதையும் சொன்னேன். இதுதான் கண்மணி, இதுதான் உன்ன எனக்கு பிடிச்சதுன்னு" கட்டி முத்தம் குடுத்துடுறாருங்க. எல்லாரும் போதும் போதும் அன்பு" அப்படின்னு கிளாப் பண்றாங்க, வெட்கப்படுறாங்க. சிவகாமிக்கு ஒரே சந்தோஷம். எல்லாரும் இறங்கி வந்து கை குடுக்குறாங்க. "வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, சரி இப்ப என்ன? 2 போட்டி தானே ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்து இன்னும் இருக்குல்ல. அட போப்பா! இவங்க போற பாக்க பார்த்தா 2 போட்டின்னு இன்னும் 200 போட்டி வச்சாலும் கண்மணி அன்பு தான், அன்பு கண்மணி தான் வின்னர். நான் இப்பவே சொல்றேன்." உடனே வெண்ணிலா கோவம் வருது. "இங்க பாருங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. அவங்கவங்களுக்கு திறமை இருக்கும். போன வாட்டி இவங்க தோத்தாங்கல்ல. அடுத்த வாட்டி இந்த வாட்டி இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த வாட்டி தோக்கலாம்ல. அம்மா போன வாட்டி இவங்க ஒண்ணும் வேணுங்கலாம் தோக்கல. ஏன் தோத்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். வாய மூடும்மா. என்னம்மா நீ இப்படிலாம் பேசுற?" அப்படிங்கிறாங்க. அடுத்து அடுத்த போட்டிக்கு ஆரம்பிக்கலாம். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க ஜீவா வந்து, "கண்மணி வாழ்த்துக்கள் சூப்பர்" அப்படின்னு கை குடுக்குறாங்க. "தேங்க் யூ சார்" அப்படிங்கிறாங்க. அவங்க மாமியார் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "கண்மணி ரொம்ப தேங்க்ஸ்மா" அப்படின்னு சொல்லிட்டு, பரவால்ல அத்த. எப்படிம்மா? எனக்கு தெரியும்டா. நீ என் புள்ளைய நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு தெரியும்." அன்பு அப்படியே பார்க்குறாங்க. "டேய் ஏன்டா இன்னும் ஈகோ படுத்திட்டு இருக்கீங்க? ஏன்னா ஏற்கனவே அவங்க அம்மா சொல்லிட்டாங்க இல்லையா? உங்க அம்மாவ பத்தி அடுத்தவங்க பேசுனோன கோச்சுக்கிட்ட" அப்படிங்கிறத சொன்னதுனால உங்களுக்கு மண்டையில புத்திக்கு உரைச்சிருச்சு. அப்படியே போய் தனியா இருக்கிறாங்க. தனியா இருக்கிற கண்மணிட்ட அன்பு மறுபடியும் தேடி போறாரு. "சாரி கண்மணி" அப்படிங்கிறாங்க. "ஏன் சாரி கேட்குறீங்க? சந்தோஷமா இருக்கு கண்மணின்னு சொல்லி கை குடுக்கணும் பாஸ். என்ன நீங்க?" "கண்மணி அப்போ உனக்கு என் மேல கோவம் இல்லையே?" அப்படிங்கிறாங்க. "நான் ஏங்க கோவிக்க போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்." "ஏன்?" "இல்ல நேத்து அத குடிச்சுப்புட்டு" "ஏய் ஏய் அத விடு. நீ அந்த மாரி குற்ற உணர்வா நினைக்கக்கூடாதுன்னு அத யார்ட்டயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் மறுபடியும் அதே நினைக்கிற? விடு கண்மணி." இல்லங்க நான் குடிச்சிட்டு என்னமோ ரொம்ப பண்ணனாமே." "ஒண்ணும் பண்ணலம்மா." இல்ல அவ தேன்மொழி சொன்னா." "என்ன சொன்னா?" நான் வந்து இப்படி உங்க கைய பிடிச்சு இழுத்தனாமே" அப்படின்னு இழுக்குறாங்க. "இப்படி நெஞ்சில சாஞ்சனாமே" அப்படின்னு நெஞ்சில சாஞ்சுக்கிறாங்க. அப்படியே உன் தோள் மேலயே கட்டி பிடிச்சனாமே அப்படின்னு டக்குன்னு முத்தம் குடுத்தனாமேன்னு இறுக்கி முத்தம் குடுத்துடுறாங்க நம்ம அன்புக்கு கண்மணி. ஆ இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. "கண்மணி சரி போது விடு. ஆளுங்க யாராவது வந்துருவாங்க. போய் அடுத்ததுக்கு ரெடி ஆகணும்ல." அதெல்லாம் இல்ல. நான் இப்படிலாம் செஞ்சனாமே, என் மேல உங்களுக்கு கோவமா இருக்கா? வருத்தமா இருக்கா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. போதும் விடு." "அப்போ உங்களுக்கு என் மேல ஆசை இல்லையா? நான் அப்படி செஞ்சேனான்னு கேட்டுட்டு, நான் வேணுக்குன்னு தான் இப்போ உங்கள கட்டி பிடிச்சேன். ஆசையில தான் கட்டி பிடிச்சேன். நான் அத நெனச்சு கேட்டதெல்லாம் சும்மா" அப்படிங்கையில சிரிக்கிறாரு. "ஏன் சிரிக்கிறீங்க?" "ஒண்ணும் இல்ல" அப்படிங்கையில, "போங்க நான் போறேன்" அப்படின்னு எந்திரிச்சு கோச்சிட்டு போறாங்க. போன கண்மணிய அப்படியே புடிச்சு கைய இழுத்து, அணைச்சு தன்னோட அப்படியே மார்போட வச்சு இறுக்கி கட்டிக்கிறாங்க. கட்டிக்கிட்ட உடனே அம்புட்டுதாங்க. வேற என்ன சந்தோஷம், உல்லாச வாழ்க்கை தான். அதுக்குள்ள கார்த்தி "அன்பு" அப்படின்னு வர, "ஐய்யய்யய்யோ! ஐய்யய்யய்யோ!" அப்படின்னு கைய மூடிக்கிட்டு அங்கிட்டு கிளம்புறாரு. "டேய் போடா போடா காத்த விட்றா" அப்படிங்கையில, "சரி சரி போறேன்." "டேய் கார்த்தி என்னண்ணே கதவ சாத்திட்டு போடா." "ஓகே தங்கள் சித்தம் என் பாக்கியம்" அப்படின்னு கதவ அப்படி சாத்திட்டு அப்படி வெட்கப்பட்டுட்டே போறாங்க. இவங்க இருந்துட்டு, "கண்மணி" அப்படிங்கிறாங்க. கண்மணி ஐ லவ் யூ டி." "சேம் டு யூடா." "அது என்ன சேம் டு யூ? நீனும் பதிலுக்கு சொல்லு." "ஐ லவ் யூடா அன்பு புருஷா" அப்படின்னு இறுக்கிய கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்து உதட்ட கடிச்சு கவ்விக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.